கூட்டணி கட்சிகளை கரைக்க தொடங்கியிருக்கிறது திமுக. ஆமாம், இதில் முதலில் பலியாடாகி இருப்பது மதிமுக. திருப்பூர் மாவட்ட மதிமுகவின் முக்கிய முகங்களாக இருந்த சிலர் திமுகவில் இணைந்து இருப்பதுதான் இப்போது அரசியல் களத்தில் ஹாட் டாபிக்காக இருக்கிறது. போன பொது தேர்தல்ல பல்லடம் தொகுதியில மதிமுகவின் வேட்பாளராக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர் முத்துரத்தினம் தலைமையில இளைஞரணி செயலாளர் ரவி, ரமேஷ் ஆகியோர் சமீபத்துல திரு ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்திருக்கிறார்கள். இது திரு வைகோ தரப்புல பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. ஏன்னா மதிமுகவில் எஞ்சி இருப்பதே வெகு சிலர் தான். அவர்களையும் திமுகவை இழுத்து முடித்து விடுவோம் என்று பதப்பதைக்கிறது திரு வைகோ தரப்பு. திரு வைகோவுக்கு எதிராக திரு ஸ்டாலின் மூவ் பண்ண மாட்டாரேன்னு யோசிக்கலாம். உண்மைதான், யோசிக்க கூட மாட்டார்தான். ஆனா திரு துரை வைகோவின் துள்ளாட்டத்தால் திரு வைகோவிற்கு நெருக்கடி உருவாகியுள்ளது. திரு வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட்டு தராத டென்ஷன்ல எதிர்வரும் தேர்தல்ல அதிக தொகுதிகளை மதிமுக போட்டியிட வேண்டிய சூழல் உள்ளதுன்னு திரு துரை வைகோ பேசியதுதான் இது எல்லாவற்றிற்கும் காரணம். திரு துரை வைகோ இப்படி பேசினது பிஜேபிக்கு சாதகமான சிந்தனையை கட்சிக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்னு திமுகவின் அறிவாலய தலைமையை கோபமாக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரோட்டில் நடந்த மதிமுக பொதுக்குழுவில் சில நிர்வாகிகள் அறிவாலய தலைமையை சீண்டுகின்ற மாதிரி பேசியிருக்கிறார்கள். இது பம்பரத்துக்கு எதிரான பரமபதத்துக்கு வழியை ஏற்படுத்தி இருக்கிறது.